சரியான மோசமா இருக்கு. உயிர பணையம் வச்சுதான் இந்த கடற்தொழில வந்து இப்படிதான் முரல். வந்திருக்கிற வெளிநாட்டுக்காரர் இங்கத்தை ஊர் மக்கள்னு சொல்லி நிறைய இந்த முரலுக்கு வந்து மாதவ கடல்ல முரல் பிடிக்கிறாக்கிட்டே தயாராகிட்டோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 5:45 மாலை டைம். இரவுல தான் இந்த முரல் வட்டையை வந்து செய்யணும். அதனால் இன்றைக்கு வந்து கடலுக்கு போகிறோம். உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் எப்படி முரல் பிடிக்கிறது, எப்படி எல்லாம் மத்தாங்க அடிக்கிறது, எப்படி விற்கிறாங்கன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே நான் கடலுக்கு போய் உங்களுக்கு நேரடியாக இந்த மாதம் தான் அந்த மாதையிலுக்கெல்லாம் அந்த முரல் எங்கேயும் தராங்க. அதில் தென்னாங்குளம் அதற்கு வேறு இடத்துல இப்படி பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதத்துல இது இல்லாமல் மற்றது கன்னடத்துலேருந்து சாவச்சேரி கொடியாம திறமையெல்லாம் இந்த முரலுக்கு பேசுகிறாரு. முன்னூறு போகிறேன். ரைட். ஓட்டி கொண்டு போறேன். ஒரு சின்ன ஒரு தம்பி தான் பழகிட்டாச்சு. சரி ஓட்டம் தான். தம்பி பயங்கரமா ஓட்டுறான். பயங்கரமா ஓடிக்கொண்டு எங்களோட பக்கத்துல இன்னொரு போட் ஓடிக்கொண்டு பார்ப்போம் என்ன நடக்குது. ஓட்டம்னா நெருப்பு ஓட்டம். அப்படித்தான் அந்த காலத்தோட டெய்லி போய் செய்யணும். முதல்ல சரியான மோசமா இருக்கு. சாதாரணமா ஒரு 100-150 கிலோ வேகத்துல போய்க்கொண்டு மாதகல்ல இருந்து இப்ப காங்கேசந்துறை ஹாபர் கிட்ட வந்துட்டோம். அதுக்கு பக்கத்துல நான் இப்ப போய்க்கணும். இன்னும் போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. எவ்வளவு தூரம் இருக்கு போறதுக்கு? எவ்வளவு தூரம்? இந்த பகுதிக்குள்ள நான் இப்ப முரல் பிடிக்க போறோம். இந்த கல்லுக்கு அங்கால இன்னும் கொஞ்சம் தூரம் போனா முரல் பிடிக்கலாம். ஓட்டம் மோசமா இருக்கு. முரல் அடிக்க ஆயத்தம் ஆகியாச்சு. அண்ணா இப்ப எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். இன்னொரு கொஞ்சம் நேரத்துல முரல் பார்க்கலாமே. உங்களோட பேர்? பேர் பேர் கவியன். அதாவது எப்படி இதை சொல்றேன்டா, நாங்கள் கரையில இருந்தோண்டு மீனுக்கு அந்த விலை இந்த விலைன்னு ரேட் பேசி வாங்குறோம். ஆனா இன்றைக்கு கடலுக்குள்ள வந்து பாக்கல தான் வந்து இவன் வலியலும் வேதனையிலும் வந்து எங்களுக்கு தெரிய வரும். ஒரு உயிரை பணையம் வச்சுதான் இந்த கடற்தொழில வந்து மோசமான ஒரு தொழில் தான் இந்த தொழில். வீடியோ பாக்குறாக்கள் ஒரு நாளைக்கு கடல்ல வந்தீங்கன்னா மீனுக்கு வந்து விலை பேச மாட்டீங்க. ஒரு நாள் அப்படித்தான் இருக்கு.
முரளும் விளையாட்டு காட்டி கொண்டு அவ்வளவு கஷ்டம் பிடிக்கிறேன் பாத்தீங்கன்னா லேசுக்கு அம்புன லைட்டுக்கு தான் வருது எவ்வளவு பாத்தீங்களா அப்ப அப்ப அப்படி இதுக்கு Wow, terjadi. Mulai நேரம் மெனக்கட்டு 1 2 3 4 முரல் முடிச்சு அப்படியேதான் முரல் மற்றது பிரியோசனமா 4 பிடிச்சாச்சு கலையும் மட்டன்யாக்கள் பிடிச்சோண்டு அடுத்த அப்படி ஒன்று நான் பிடிச்சோண்டே இருக்குது லைட் பவர் இல்லையோ பவர் கொஞ்சம் குறைவு கொஞ்சம் குறைவு தான் போல பவர் എന്താണ് തുണിയാന്താണ് லைட் பவர் இல்லாம கூட அது கரிச்சுக்கொண்டே இருக்கு ஆமா சோடி பாத்தீங்களோ முரல் குப்பை இந்த அடுத்த கட்டம் துடிக்க முரல வாங்க நம்பி வாங்க சாப்பிட்டு போங்க ஓடிவா அப்படியே ஓகே தொடர்ந்து பிடிச்சு கொண்டிருக்கிறோம் கடைசியா நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு கடைசியா குரலை வந்து பிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி கடைசி வீடியோவில் காட்டுறேன் ஓகே இப்போ 7:32 ஆயிட்டு இப்போ பிடிச்ச மீனை வந்து தம்பி எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அறுபத்தாறு 66 மீன் பிடிச்சிருக்கு அண்ணா சரியா களைச்சு போயிட்டு நிலவு பிரச்சனை நான் திருப்ப மாதிரி அடிக்கிறது காணாதான் இந்த வெள்ளை கரைக்கு பாப்போமே இப்போ இவ்வளவு நேரம் பிடிச்ச முரல்லையே இதுதான் பெரிய முரல் பாத்தீங்களா வாழை முரலாம் இந்த பேர் வாழை முரல் தான் பெரிய சைஸ் அதெல்லாம் சின்ன இது புழுவன் குட்டி இந்த முரலும் அந்த முரலும் வித்தியாசம் இந்த முரல் வேற அந்த முரல் வேற
இது குழுவான் அது வாழும். ஆ இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7:50 நேரம். நிலவு வெளிச்சம் பண்றதால அதை பார்க்கறது வந்து சரியான சிக்கலாகிறது. அந்த கண்ணு குத்துறபடியா மீன்கள் வந்து தெரியுது இல்லைங்க. எங்க இருந்து இறங்கினமோ அங்கேயே வந்துட்டோம். இப்போ கடைசியா கரைக்கு வந்தாச்சு. மீன்கள் எடுத்து கொண்டிருக்கணும் மாக்கள். என்ன விலை போகுது? 180. 150. அதாவது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபுல்லாகவே சனக்கூட்டமாக தான் இருக்குது. இந்த டைமில் வந்து இந்த முரல் இதுகள் வந்து அடிச்சு இங்கே கொண்டு வந்து விற்கிறதால நிறைய பேர் இருக்கிற வெளிநாட்டுக்காரர் இங்கே ஊர் மக்கள்னு சொல்லி நிறைய இந்த முரலுக்கு வந்து கேள்வியெல்லாம் இருக்குது. பாருங்க, முரல் எல்லாம் விற்று கொண்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் நிறைய சனங்கள் இருக்குது. இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்வோம்னு பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, எல்லாரும் பார்க்கட்டும்.